சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப விஜயா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆவலா இருக்கிறாங்க. ஏன்னா, ஸ்ருதியும் நம்ம ரவியும் இப்ப ஒழுங்கா பேசிக்கிறது இல்லையா? அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ சண்டை அப்படின்னு, அந்த சண்டை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியல. அதே டைம்ல இங்க மீனாவோட தம்பி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனான்சியர் கிட்ட வந்து வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நம்ம மீனாவோட அம்மா மீனாவ வர வச்சு ஏதாச்சும் சொல்லு, அவன வேலைக்கு போக வேணாம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த சத்யா என்னமோ உத்தம மாதிரியும் ஏதோ அக்கவுண்ட்ஸ் வேலைக்கு போறேன், நான் என்ன தப்பான வேலைக்கா போறேன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சம்பாரிக்கணும், சம்பாரிச்சு தங்கச்சிய அக்காவ கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேதோ பஞ்ச் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இங்க முத்து வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து செட்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சத்யாவும், அந்த ஃபைனான்சியரும் பைக்ல வந்து இறங்குறாங்க. ஸோ என்ன பிரச்சனை பண்ண போறாங்களா அப்படின்னு பார்த்தா, சத்யா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாகிட்ட இருந்து திருடின அமௌண்ட்ட தான் எடுத்துக்கிட்டு வந்து முத்து பக்கத்துல வைக்கிறாப்புல. ஸோ முத்துவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க அம்மாகிட்ட குடுக்குறாங்க. ஸோ உன்கிட்ட இருந்து பணத்த திருடுனாங்க இல்லையா? அந்த திருடன கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சாச்சு. அந்த திருடன்ட்ட இருந்து வாங்குன காசு தான் இது. அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாகிட்ட போயிட்டு முத்து சொல்லிட்டு அந்த பணத்தையும் திருப்பி குடுக்குறாங்க. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருடன் யாரு? அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்கறாங்க. ஸோ முத்துவால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன சொல்லி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.